உறவுகளுக்கு வணக்கம். நேற்று சிவகங்கை அதில் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. நாம் தமிழர்லேருந்து ஒரு சீமான் பேசினார். நான் பொதுக்கூட்டத்துக்கு போகல. வேறு என்ன அப்புறம் அள்ளி விடுறதுக்கு நம்ம இருந்தாலும் ஒரு மாற்றுக் கட்சிக்காரை கூட நல்லது பேசினாங்கன்னா நான் போவேன். நான் நாம் தமிழர் இருக்கும்போது ஐயா வைகோ ஐயா பேச்செல்லாம் கேட்க போவேன், என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இவர் முழுக்க பேசுகிறதுக்குள்ள ப்ராடாக பேச போகிறாரு. புத்தகத்தில் படிச்சுட்டு இவரே உருவாக்குற மாதிரி சொல்லுவார். இதே எதுக்கு நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு. சரி, இவர் என்ன பேசியிருக்காருன்றதை காலையில் காணொலியில் கேட்டேன். ஏன்னா எதையா பொய்யா அடிச்சு விடுவார், இன்றைக்கி என்ன அடிச்சு விட்ருக்காரு அப்படின்ட்டு. முழுக்க மக்களுக்கான எதையுமே அவர் பேசலை. மக்களுக்கானது எதையுமே பேசலை. சும்மா அந்த புத்தகத்தில் உள்ளதுகளை பேசி இதை பண்ணுவேன், இப்படி இங்கே சில வைக்கல, அவங்களுக்கு இதை பண்ணலை அதை பண்ணலை, அப்படி நான் இதை செய்வேன். நீ என்றைக்கு வர போறிய? இவ்வளோ நாளுக்கு இப்போ கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆக போகல. இது ஒரு கவுன்சிலர் இருக்கா? நாம் தமிழரில் கவுன்சிலர் இருக்காங்களா? ஏதாச்சும் நகராட்சியில் மாநகராட்சியில் எங்கேயாது? ஏன் இல்லை? என்ன காரணம்? நீங்கள் சொல்கிறீங்களே அந்த துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த வரலாற்றுகளில் மறைச்சிட்டாங்க, இதை மறைச்சிட்டான்னு. உங்கள் கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர் 2015 இருந்தவங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இந்த ஆரம்ப கட்டத்தில் 2010 15 தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இது கட்சியில் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ பழைய களமாட்டினவங்க தலைவரை நேசித்து உண்மையாக அந்த ஈழ பிரச்சனைகள் இப்போலாம் ஒன்று நடந்த வச்சு வந்தவங்க எத்தனை பேர் கட்சிக்குள்ளே இருக்காங்க? சிவகங்கையில், மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, எங்கேயாவது? நான் சொல்கிறதுக்கு பக்கத்து மாவட்டத்தில் இப்போ ஒரு பாட சோத்துக்கு ஒரு சோறு பாருமா நீங்கள் நினச்சிக்கிற ஒன்று தான். எல்லாமே கருத்தை இன்றைக்கி நேற்று சுற்றியும் கொடியை ஊண்டி ஒரு பிரம்மாண்டத்தை கட்டமைக்கிற ஆளை எல்லா பக்கம் கொடியை ஊண்டி இந்த அம்பேத்கர் சைட்ட கொடியை ஏற்றினேன். அந்த கொடியை தோண்டி அங்கே மண்ணை கட்டி கொத்தனாரை கூப்பிட்டு அங்கே வெயிலில் நின்று டெய்லி அந்த கட்டி வெடிச்சிடக்கூடாதுன்னு தண்ணி ஊற்றினேன். எங்களுக்கு தான் வலிக்கும். தேர்தல் முடிஞ்சு எத்தனை மாதம் ஆச்சு? கலட்டின கம்பத்தை இன்றைக்கி இன்னும் ஏற்றலை. கலட்டின கம்பம் ஏற்றலை. இங்கே மதுரை மெயின் ரோட்டிலேருந்து வந்திருக்க அங்கே ஒரு கம்பே இருக்குது. அங்கே இப்போ ஊட சமயத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றினது தான். அங்கே துணியை சுற்றி வச்சுருக்காங்க. எல்லா கட்சியிலுமே கொடி பறக்குது. துணியை சுற்றின்னு அந்த துணியை கூட அவுக்கலை. நேற்று அவுத்துட்டாங்களான்னு தெரில. நேற்று நாங்கள் போகலை. இங்கே ஆனால் இங்கே கொடி கம்பமே மாட்டலை. அங்கிட்ட ஆசா தேட்டர் பக்கத்தில் அங்கனெல்லாம் அந்த கொடியேற்றுறதுக்கு எவ்வளோ ஒரு அந்த இடத்துல ஒன்று வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோன்னா திருப்பி மாற்றி வச்சு அது ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சு நகராட்சியில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கொடிக்கம்பம் வச்சுருப்போம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அதை நாங்கள் பெரிய புரட்சியாளர் உங்கள் கட்சியில் கஷ்டப்பட்டு நோட்டி சொன்னேன் பாருங்கள். நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் தெருவில் ரெண்டு பேசிட்டு போனால் எவனும் வர மாட்டான், எவனும் பார்க்க மாட்டான். அதுக்கு மேடை போட்டு ஒளிபெருக்கியை வச்சு இருக்கையை உட்கார வச்சு அதுக்கு ஆளுகளை எல்லாத்தையும் நீ காரைக்குடிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துரு, திருப்பத்தூர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துரு, இளையாங்குடிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துரு, மானாமலேருந்து கூட்டிகிட்டு வந்துரு, சிவகங்கையிலேருந்து திருப்போணத்துலேருந்து ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வராங்க பாருங்கள். அவங்களாம் நீங்கள் காசு கொடுத்து ஏற்றிட்டு வராங்களா? அவங்க நாங்கள் ஒரு காலத்தில் செஞ்ச மாதிரி புதுசு பயிலும் இன்னும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு கை திட்டிகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இப்படி உட்காந்து பேசிட்டு போக வேண்டியதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ உன் கட்சிக்காரனுக்கு நல்லவே இல்லாதவன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதி அடுத்து வர போகிறாரு. ஏன் உதயநிதி வந்தாருன்னா ஏன்னா உங்களை கொண்டு ஏன்னா உட்காரப்போமா? கலைஞர் இருந்தாருன்னா அண்ணா இருக்கும் போது கலைஞர் கஷ்டப்பட்டு தானே கட்சி வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதுக்கங்கிட்டு இன்றைக்கி அதிமுகவில் ஒரு தலைமை இல்லாதனால தானே இன்றைக்கி இத்தனை பிரிஞ்சு உடஞ்சி அதில் தான் உங்களுக்கு சிலது 8% ஓட்டு கூட. விஜயகாந்த் அவர் வந்தோடனே தேர்தலில் வாங்கின ஓட்டு தான் நீங்கள் இந்த 15 வருஷத்தில் வாங்கியிருக்கீங்க. இதே விஜயகாந்த் அவர் இன்னும் ஆக்டிவாக இருந்திருந்தாருன்னா, செயல்பாட்டோடு இருந்திருந்தாருன்னா, உயிரோடு இருந்திருந்தாருன்னா நீங்கள் உங்களுக்கு ஓட்டே வந்திருக்காது. நீங்களே எங்கிட்டே சொல்லியிருக்கீங்க திமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் நம்ம அடித்து காலி வரணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் இறந்தோன்னே அவரை பற்றி போலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறது உள்ளானே இப்போல்லாம் மாற்றி பேச முடியாது. இப்போ நானே ஒரு தவறு செஞ்சேன்னா தெரியாமல் செஞ்சுட்டேன். உங்கள் கட்சியில் இருந்தே தவறாக தான் நினைக்கிறேன். மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்கும். அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கி ஒரு தெளிவடைஞ்சு நிம்மதியாக இன்றைக்கி சமூக நீதியோ, இன்றைக்கி பெரியார் என்ன பேசியிருக்காரு, அம்பேத்கர் என்ன பேசியிருக்காரு, அண்ணா என்ன பேசினார், கலைஞர் என்ன பேசினார், இதெல்லாம் நம்ம புத்தகங்கள் வழியில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களை இருக்கும்போது அண்ணன் தான் வேத வாக்கு, அண்ணன் சொல்கிறதே உண்மை, அண்ணன் பேசினார்னா அண்ணன் பேசுகிறதுல தான் அவர் எதுவுமே பேசாத அண்ணன் பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை. சும்மா தேவிட்டு நீ 50 நிமிஷம் பேசியிருக்கீங்க, 52 நிமிஷம். 52 நிமிஷத்தில் மக்களுக்கு என்ன பேசியிருக்கீங்க சொல்லுங்கள்? மக்களுக்கு நீ என்ன பேசினீங்க? ஒன்றும் பேசலை. நீ மருதுவண்டிக்கு செல்ல இல்லைன்னா இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் தான் 50 லட்ச ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. வப்பா நீ அடுத்துட்டு போகிறப்ப பார்ப்பிய, அப்போல்லாம் மாலை ஓட வந்துடுவிய.
மாலை ஓடுறதுக்கு அந்த வைக்க சொல்லனா வைக்க சொல்லுங்கள், அது நம்மளோட கடமை. இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்குங்கன்னு சும்மா எதையுமே இல்லைன்னு செய்யலைன்னு என்ன சொல்கிறீங்க? அதை இங்கேயாவது இருக்குல்ல, நீங்கள் என்ன செய்யும் போது அது உங்கள் கட்சி கம்பம் கொடிக்கம்பம் ஒன்று உங்களுக்கு என்ன விளைக்கும்? குழி தோண்டி அங்கே கொதனாரை கூப்பிட்டு சிமெண்ட் வாங்கி தூக்கிட்டு போய் வண்டியில் தூக்கிட்டு போய் முன்னாடி வச்சு உட்காந்து கட்டி அதுக்கு தண்ணி ஊற்றுறவனுக்கு தான் வலிக்கும். ஒரு மரம் வைக்கிறவனுக்கு தான் அதோட வலி, அதை பட்டு போச்சுன்னா அவனுக்கு வலிக்கும். உங்களுக்கு என்ன வலிக்க போகுது? நீங்கள் சும்மா வந்து உட்காந்துட்டு பேசிட்டு போயிடுவீங்க. நீங்கள் காமராசரை பற்றி பேசுகிறதுக்குலாம் உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நேற்று கூட்டம் முடிச்சு விட்டு நீங்கள் மட்டன் சுக்கா இல்லாமல் சாப்பிடுன்னு சொல்லுங்கள். நேற்று உங்கள் கூட இருந்தாலும் எனக்கு சொல்லுது, அண்ணே நான் கேட்டேன் என்னடா விட்டாருன்னு. இங்கே சாப்பிட்டு என்ன இதுன்னு மகன் எங்களுக்கு தெரியும். என்ன நீங்கள் இப்போ புரட்சியாளர் என்ன சாப்பிடுங்கல்ல, அடுத்த ஆளை பெரிய இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யலை அதை செய்யலைன்னா நீங்கள் நின்று அண்ணன் உதயநிதி நிற்கிற இடத்துல வந்து நீங்கள் நில்லுங்க. நின்று அண்ணனை ஜெயிக்க விடாமல் நீங்கள் நின்று ஜெயிக்க வேண்டியது தானே? முடியலைல. ஒரு தேர்தலில் 2 மறு தேர்தலில் அது கட்சியில் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கான்? உங்களை பற்றி தெரிஞ்சவொடனே வெளியே போயிடுவான். கல்லூரி மாணவர்கள் மாதிரி தான் 3 ஆண்டு 4 ஆண்டு முடிஞ்சவொடனே வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதேன். அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிருக்கா. நாம் தமிழர் கட்சி ஓட்டு கூடுதுன்ட்டு 1லேருந்து 3 ஆச்சு, 3.25 கூடுச்சு, 3லேருந்து 6.25 ஆச்சு. இப்போ 6.25லேருந்து 8 தான் வந்திருக்கு, 1.7% தான். ஏன் நீங்கள் 6.25லேருந்து 6 12 ஆகலை, 13 ஆகலை, 6.25 13 ஆகிருக்கணும்ல, ஏன் ஆகலை? கிட்டத்தட்ட நிறையா பேர் வெளியே போய்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு 10,000 பேர் வரான்னு அதில் 8,000 பேர் வெளியே போனால் தெரியாது. அம்மா 2,000 ஓட்டு கூட வாங்கியிருக்கணும் நம்மளாம் நினச்சிக்கிற வேண்டியதான். ஏன் வளர்ச்சி குறையுது? இந்த விஜய் வந்தாருன்னா அதையும் நக்கிக்கிட்டு போயிடும் உங்களுக்கு உள்ளதும். உங்களுக்கு அந்த பயமும் இருக்குது. முடிஞ்சு கூட்டு பார்த்தியா, அவர் வரலைன்னொன்னே இப்போ எல்லா பக்கம் கூட்டத்தை போட்டு நம்ம தக்க வச்சுக்கிறோம். எதாவது பேசி புரட்சியா என்ன பேசி எதையா மக்களுக்கானது நான் வந்தால் என்ன செய்வேன்றது என்ன? நீங்கள் வரைய மாட்டீங்களே சும்மா பேசல. எனக்கு சும்மா போய் நான் தனியாக இராணுவ இங்கிட்டு ஈழத்துக்கு இது பாதுகாப்பு அனுப்புவேன் இதை பண்ணுவோம்னா ஒரு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் பேசிக்கலாம். அந்த அரசியல் அறிவு இருக்கா? உட்காந்து கேட்டுக்கிருக்கீல்ல, அவங்களுக்கு கேளுங்க. இவர் தனியாக கட்டி வச்சு படைகள் கட்டி அனுப்பிட முடியுமான்ட்டு சும்மா பேசுகிறதுள்ள வெத்து ஓட்டு. நான் அப்படி வச்சுருவேன் அப்படி வச்சுருவேன். நீ வரமாட்டேன்னு தெரியுமில்ல, வராதவன் சொல்லுவேன்ல. நான் ஒருத்தர் சொல்லுவேன், சண்டையில் தோற்று போயிட்டவனுக்கு தோற்றவனுக்கு வழி எல்லாம் தெரியும். சும்மா தோப்பம்னு தெரிஞ்சே போகிறேன் பாருங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டாங்க கத்தி காய்வின்னு அவன் காலத்துக்கு கத்திட்டு போயிடான். சும்மா கத்திக்கிட்டு போனப்பா போதாரங்கன்னு போயிடான்ற மாதிரி தேர்தல் வந்தோன்னா உங்களுக்கு வசூல் பண்ணுறதுக்கு கத்திக்கிட்டு இப்போலேருந்து அடுத்த கட்ட முறையை 26க்கு வசூல் பண்ணுவான் அப்படின்ட்டு. நீங்கள் என்றைக்கு அதிகாரத்துக்கு வருவீங்க? 21 26 வந்துடுவீங்களா? நீங்கள் 31 36 41 உறுதியாக வச்சுக்கோங்க. ஒன்றும் வரமாட்டேன்றது உங்களுக்கும் தெரியும். நீங்களே ஜெயிப்பீங்களா? ஒருத்தர் ஜெயிச்சாலாம் முதலமைச்சராக கொடுக்க மாட்டாப்பா. 117 பேர் வேணும். நீங்கள் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சும்மா உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது ஆனால் கொஞ்சமாவது மனசில் உண்மை இருந்துச்சுன்னா வார நிற்கிறது தெரியும். நீங்கள் இந்த இடத்துல அந்த கரகாட்டம் போட்டாங்கன்னா கூட்டம் 2 வேடிக்கை பார்க்கும்ல விசில் அடிச்சுக்கிட்டு. அதை தான் இப்போ சீமான்றது ஒரு கரகாட்டக்காரன் மாதிரி. ஏன்னா அவர் டைரக்டர்ன்றதுனால, திரைப்படத்தை இயக்குனர்ன்றதுனால சரியாக மேடையில் நடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ரஜினி கமேல்கள் படத்தில் நடித்தாங்க. அடுத்து ஒரு கட்டம் விஜய் அஜித்துக்கு ஒரு கூட்டம் போச்சுல்ல, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்படியே அது மாதிரி இவர் மேடையில் நடிச்சிட்டார். ஏன்னா எந்த கையை தூக்கணும், நீ சம்பந்தமே இப்படி தூக்குறது அப்படின்ட்டு. உண்மையாக இருக்குங்க. நீங்கள் தலைவன் தானே பேசுகிறீங்கள, உங்கள் தலைவனை இன்னைக்கு திமுக இருந்தால் தலைவர் படத்தை உங்கள் கட்சியில் இருக்கும்போது கூட தலைவர் படத்தை குத்தலை, கட்சிட்டு விளையிட்டு தான் குத்தினேன். நாம் தமிழில் இருக்கும்போது தலைவர் படத்தை குத்தலை. என்றைக்கும் தலைவனை உண்மையாக நினச்சிருக்கோம். தலைவர் படத்தை மயில வச்சுருக்கோம். கட்சி இதே மாதிரி இருக்கும். நாங்கள் உங்களை மாதிரி இன்றைக்கி ஒன்று பேசி நாளைக்கு ஒன்று உங்கள் பேச்சதை இணையத்தில் பாருங்கள். ஒருத்தருக்கு மயிலுக்கு போர்வை கொடுத்தான்றியா, அப்புறமா லூசு போய் எது கொடுத்தா மயிலுக்கு ரெக்கையாக போயிடும்ன்றியா, ரெக்கையாக அதுக்கு குளிர் அடிக்காதுன்றியா. என்ன மாற்றி எதையாச்சும் இணையத்தை திறந்தாவே முதல்லாம் உங்கள் பேச்சுன்றது அவ்வளோ பிடிச்சி பார்ப்போம். தமிழ் தொலைக்காட்சி மாத்திரம்தான் வரும். நேற்று பாண்டே நேரலை ஒழிப்பு பண்ணியிருந்திருக்கார். இங்கேருந்து எடுத்து பாண்டே அவரோட இதில் போட்டிருக்காப்புல, அவரோட யூடியூப் சேனலில். அப்போ உங்களுக்கு என்ன முழுக்க பிஜேபி பாண்டேக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது? அவன் முழுக்க பிஜேபிக்கான இதை தான் வச்சு நடத்துகிறாப்புல அந்த யூடியூப் சேனலே. அதில் அந்த அந்த வலைதளத்தில் உங்களை சீமானு பேசுகிறத போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுகிறத இந்த திராவிட கட்சிகளை அழிக்கணுன்றது பிஜேபியோட இது. அது முடிச்சு பார்த்தா ஒன்றும் முக்கி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி தமிழ் தேசம்னு புதுசாக நியூர் வழியில் கொண்டு வா.
அப்படின்னுக்கிட்டு அப்படி இது ஒன்றிய நீங்கள் ஒரு காலத்தில் கேட்டால் நீங்கள் ஆனால் வந்து நீங்கள் பண்ணினதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக இருக்கலான்னு பாருங்கள். பண்ணினதுக்கெல்லாம் இல்லை, தப்பு பண்ணிட்டுனாலும் மன்னிப்புக்காக கேளுங்க. மாற்றி ஒன்று பேசினீங்கன்னா தெரியாமல் பேசிட்டாலும் சொல்லுங்கள். உட்காந்துருக்கேன்ல லூசு போய் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, அப்படி தான் நினச்சிக்கிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் கண்ணாடியை போட்டுட்டு அங்கேயே பாதுகாப்பு பண்ணிக்கிறான். நீங்கள் ஏபியில் என்னென்ன காமராஜர் மாதிரி நான் என்ன பாகிஸ்தானில் போகிறேன், எனக்கு இருக்க பாதுகாப்புன்னு. உங்களுக்கு பின்னாடி நிற்கிறேன், அவங்களுக்கு என்ன சம்பளம், எங்கே வேலை வைக்கிறாங்க? நீங்களே பிச்சை எடுத்து சாப்பிட்றேன்றீங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்றவனுக்கு எப்படி இவ்வளோ கொடி உண்டிய? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவனு கூட அவ்வளோ கொடி உண்ட மாட்டோமே. ஆனால் கொடி கம்பத்தில் ஒரு கொடியை ஏற்றிட்டாங்கன்னா அது இன்றைக்கி அந்த கொடி இறங்கி போச்சுன்னா திருப்பி அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாளுக்கு வந்து கொடியை மாற்றுவாங்க, இதுன்னுவாங்க. நீங்கள் தேர்தல் கட்டின கொடிக்கம்பத்தையே மாட்டலையே. ஏன்னா அவன் பொறுப்பாளர் உண்மையாக இருந்தால் தானே அவன் இருப்பான். இன்றைக்கி இருக்க நாளைக்கு இருக்க மாட்டேன், அவன் எதுக்கடா ஏற்றுன்னு போயிடுவான். அவனுக்கு உண்மையிலேயே அந்த கொடிக்கம்பத்தை ஊன்னவனுக்கு தான் அந்த வலிக்கும். அந்த இடத்துல கொடி கிழிஞ்சு போச்சுனாலும் கொடி போச்சுனாலும் அப்போ தான் தெரியும். நீங்கள் உங்கள் கட்சியை கட்டமைங்க. இப்போ சிவகங்கை நகரம் இருக்குன்னா 27 வார்டில் வார்டுக்கு ஒரு ஆள் ஜெயிக்கலாம் வேணாம், வார்டுக்கு ஒரு ஆளை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சும்மா அப்படி ஒருத்தர் எவனாவது ஒரு 2 அவன் தனிப்பட்ட செல்வாக்கில் எவனாவது ஒருத்தர் நல்லா இருந்து நம்மளை மாதிரி யாராவது 2 ஜெயிச்சாத்தேன், வேறு எவனாவது ஜெயிச்சாத்தேன். ஜெயித்தாலும் உங்களை கூட இருக்க மாட்டேன், கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் உங்களை பற்றி. உங்கள் கூட விலை தள்ளி நின்று கைத்தட்டிக்கிட்டே போய்கிட்டு இருந்தால் உங்களை பற்றி தெரியாது. உங்கள் கூட இருக்க இன்றைக்கி கூட இருக்கவனுக்குலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, பின்னாடி வச்சுருக்கீங்கல்ல, முன்னோர் சைடில் உட்காந்துருக்கீங்கல்ல, நேர்மையை பற்றி பேசுகிறீங்களே, அதில் யாராவது நேர்மையான அளவில் யாராவது ஒருத்தனை பேரை சொல்லுங்கள், இவன் இந்த இனத்துக்கான நேர்மையாக இருந்த நீங்கள் இருக்கணும்ல. தலைவர் படம் பயன்படுத்துறதுக்கு மேடையில் வைக்கிறீல்ல பின்னாடி, அதெல்லாம் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத அண்ணா. நீ சொல்லுவீல்ல அவர் இவங்க தனிச்சு நின்று ஓட்டு வாங்க 10 ஓட்டு வாங்க முடியுமா? எங்கே நீங்கள் தலைவர் படத்தை போடாமல் தலைவரை பற்றி பேசாமல் நீங்கள் ஒருத்த ஓட்டு வாங்க. உங்களுக்கு விழுகிற ஓட்டு உங்களுக்கான அந்த விழுந்த ஓட்டும் உங்களுக்கானதில்லை. அது இந்த தமிழ் தேசியத்துக்கு ஏதோ ஒன்று மாற்றம் சொல்கிறான்னு வெளியே தெரியாமல், உங்களை பற்றி தெரியாமல், அங்கே ஈழத்தமிழ் அங்கேயே சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்கே உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா தலைவர் படத்தை வைக்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்கணும்ல. தலைவர் படத்தை பயன்படுத்துகிறோம்னா குடிக்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கணும், பெண்கள்கிட்ட கண்ணியமாக இருக்கணும். வேலுநாச்சியாராக எவ்வளோ கண்ணியமாக நினைக்கிறோமோ அதே ஜான்சியில் நீங்கள் அவன்றீங்க. அது ஏதோ ஒரு பெண் தானே, அவன் பொம்பளை. அது என்ன அப்புறம் உங்கள் நம்ம வீட்டுக்காரர்கள் பெண்களை மாத்திரம் மதிப்பு கொடுக்கணும், அடுத்த பொம்பளையில் திட்டலாமா? அதை வரலாற்றில் பிழை செஞ்சுருக்கேன், தப்பு. ஜான்சி ராணிக்கு முன்னாடி இருந்தது வேலுநாச்சியார், எல்லாத்துக்குமே தெரியும்ல. நீங்கள் எங்களை சொன்னீங்களா வேலுநாச்சியாருக்கு? நீ எத்தனை டைம் இங்கே வந்திருக்கீங்க? எத்தனை டயத்துக்கு நீங்கள் வேலுநாச்சியாருக்கு நீங்கள் மாலை ஓட்டிருக்கீங்க? நீ அதிகாரத்தில் ஒன்றும் வராதவங்களையும் எத்தனை இருப்பீங்க? 200 வரும்போது போக வேண்டியதானீங்க. எத்தனை முடியும்? சும்மா எங்கடா வரும்போது போகும்போது பார்த்துட்டு போகிறது. சும்மா அவங்களுக்கு இப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன். அண்ணே நீங்கள் உங்கள் கட்சி கொடிக்கம்பத்தை காப்பாற்றுங்க. உங்கள் கட்சிக்காரனை காப்பாற்றுங்க. உங்கள் கட்சிக்காரனுக்கே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா நீங்கள் மக்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பீங்க? தெருவாக அலைஞ்ச இப்போ திருப்பத்தூரில் தெருவாக அலைஞ்சாப்புலையே ஸ்டாலின் ஒருத்தர் அந்த கட்சியை வளர்த்தாப்புலையே, அவர் கட்சிக்குள்ளே இருக்காப்புலையா? அப்போ இங்கே மானாமரம் தொகுதியில் போன சட்டமன்ற தொகுதியில் தெருவாக இருந்து துண்டறிக்கை கொடுத்தானே நிருபன், அவன் கட்சியில் இருக்கானா தம்பி? சிவகங்கையில் நான் உங்கள் புருஷன் முன்னாடி 2 பேரும் தெருவாக தெரிஞ்சோமே, நாங்கள் இருக்கிறோமா அந்த கட்சியில்? எதுக்கு உங்கள் வெளியே வந்தோம்? கட்சியை விட்டு நீங்கள் நீக்கினீங்களா? நீங்கள் நாங்களே வெளியே வந்தோம். ஒரு கட்சிக்குள்ளே எப்படியாவது சீட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 2026க்கு முதல் அறிவித்தது பிரியாவை 2019 அறிவிச்சிட்டிய. ஆனால் நீங்கள் கெட்டாலும் தெரிஞ்சோன்னே நான் வெளியே வந்தேன். இவரை கொண்டு நீ சேர்க்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் தெரியாதவங்க 20-22 ஓட்டு வாங்கிச்சு. நான் குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டு வாங்கியிருப்பேன், 100%. நீங்கள் 48,000 ஓட்டு என்னமோ வாங்கினீங்க, நான் உங்களோட 2,000 ஓட்டு கூட வாங்கியிருப்போம். ஏன்னா எங்களோட உண்மை இருக்குது, எங்களோட உழைப்பு இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? இன்றைக்கி ராகுல் காந்தியோட நடைப்பயணம் பண்ணுறாரு, தெருவா அலைஞ்சு போகிறாரு. இன்றைக்கி எதிர்கட்சி இன்றைக்கி ஓரளவு வந்திருக்காங்கல்ல. எப்படி வந்தாங்க? நீங்கள் எங்கேயா நடந்து போயிருக்கீங்களா? நடப்பில வெயிலில் சும்மா மேடையில் போட்டுட்டு சும்மா அப்படியே போட்டு கையை போய் தூக்கி விட்டுட்டு வேர்க்கணும் இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி ஷூட்டிங் மாதிரி பின்னாடி ஒரு கேமரா வச்சு அதை எடுத்து வண்டி பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி வண்டியை காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுருவாங்க. வந்தோன்னே குழுக்குழுன்னு அப்படியே அடிச்சு அப்படியே இவர் பாகிஸ்தான் பார்டர் இருக்கார், அப்படியே காப்பாற்றி விழா அனுப்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி புலிகள் இயக்கம் இல்லைன்றது வருத்தப்படுறேன். புலிகள் இயக்கம் உண்மையிலேயே ஆக்டிவாக இருந்தாங்கன்னா உங்களைத்தான் காலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறதுலாம் ப்ராடு. தலைவரை சந்தித்தது கொஞ்சம் நேரம், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லி என்னமோ ஊடால போல சந்திச்சுட்டு வர மாதிரி. முழுக்க
அங்கே அத்தனை லட்சம் பேர் இறந்தது உண்மை 100%. ஒரு ஆன்மா இறந்தாவே பழி வாங்குகின்றான். நீங்கள் அத்தனை லட்சம் பேர் இறந்துட்டு பிறந்த கட்சின்னு, ஆனால் அவங்க பேர்களை போட்டு அவங்கள படம்பலை போட்டு கொள்ளையடித்து கொளுத்து நீங்கள் பெரிய புரட்சியாளர் மாதிரி புரட்சியாளர்கள். நீங்களாம் புரட்சியாளர் இல்லையா? காமெடி வடிவேலு கூட அவர் திரையில் தான் நடிக்கிறாரு, தரையில் நடிக்கலை. நீங்கள் தரையில் நடிக்கிறீங்க. திரையில் நடிச்சுட்டு போயிட்டால் கூட எங்களுக்கு கவலை இல்லை. தரையில் நடித்து மக்களை அவங்கள பயல்களை ஏமாற்றி அவங்கள மூளைச்செலவு பண்ணி நாங்கள் இருந்தோம் பாருங்கள். எவ்வளோ யோசிப்பேன், கரெக்டாக தெளிவாக இருந்தேன். இப்படி போய் ஏமாந்துட்டேனே. குறிப்பிட்ட 26 வயசில் கிட்டத்தட்ட 26லேருந்து 35 வயசு 36 வயசு இருந்தால் நினச்சி பாருங்கள். 37 வயசு வரை இருந்து இளமை காலம் நல்லா சுறுசுறுப்பாக ஓடி திரிகிற வயசுகளில் உங்கள் கட்சிக்கு தெரிஞ்சு இங்கிட்டு தெரிஞ்சு அங்கிட்டு தெரிஞ்சு பட்னியாக கடந்தமே. 2013 காமராஜ் மறுநாளில் போய் மன்மோகன் சிங் கலந்துக்கூடாதுன்னு காங்கிரஸ் பேரில் உண்ணாவிரதம் இருந்தேன். நீங்கள் தான் முடிச்சு வச்சு அந்த 4 பேர் உண்ணாவிரதம் இருந்தோம். 2 பேர் குளுக்கோஸ் போட்டுக்கிட்டாங்க, மீதி 2 பேர் நீங்கள் வந்து முடிச்சு வச்சு. 7வது நாள் நைட்டு என் கணக்கு 8வது நாள் நான் முதல் நாள் வந்து சாப்பிடல. இந்த இனிமை கொடுத்து ஓத்த சுத்தம் பண்ணணும்னு பட்னியாக கிடந்தோமே. அந்த 4 பேர்த்தில் ஒருத்தனா அந்த கட்சிக்குள்ளே இருக்கானா? நீங்கள் ஒரு நாள் இந்த கட்சிக்காண்டி ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்திருக்கீங்களா? நீங்கள் ஒரு கஞ்சியை குடிச்சிட்டு இருந்திருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு கருவாடாத வேணும், கவிச்சி எதாவது வேணும், நண்டு காடை கருவாடு கதுவாளி நாட்டுக்கோழி இதெல்லாம் உங்களுக்கு ஒரே பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு நாள் இது சாப்பாடு இருக்கணும். இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றா கூட வந்திருக்கு உனக்கு. அவன் தெருவில் எப்படி இவன் காசு கொடுத்தானா? ஏன்டா காசு வச்சுருக்கியா? நீங்கள் எப்போ பண்ணியிருக்கியா? காசு இருக்கானே கேட்டிருக்கலாம். நீங்கள் ஒளிபெருக்கி காசு கொடுத்தாச்சா நீ கேட்டிருக்கலாம்? அன்றைக்கி அது எதையும் இல்லை. நீங்கள் கட்சியை சொல்லி நீங்கள் வசூல் பண்ணி ஆட்டையை போட்டு உங்கள் மகனுக்கு கொண்டு போய் டொனேஷனை கட்டி நீங்கள் 15 லட்சம் 20 லட்சம் கட்டி தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறீங்க. நாங்கள் அந்த கொள்கையை கடைப்பிடிக்கணும். இன்றைக்கி என் மகனுக்கு ஜாதியை போடாமல் அரசு பள்ளியில் படிக்க வச்சுருக்கேன். நான் ஒன்று சொன்னோம்னா அதை நிறைவேற்றணும்னா, ஒன்று பேசுகிறோம்னா முதல் கடைப்பிடிக்கணும். சாதியை பற்றி பேசுகிறோம்னா நம்ம பார்க்கக்கூடாது. நீங்கள் சும்மா பேசுகிறது ஒன்று செயல் ஒன்று. இது எப்படி அதில் கூட இருக்க அதை சொல்லலை. இப்போ அந்த வந்தவன் வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 10% கூட சிவகங்கையில் உள்ள சிவகங்கையில் ஆணைக்கணும் பதவி வச்சாங்க. நான் 11 வருஷமாக இருந்தேன். எனக்கு புதுசாக எனக்கு ஒரு 2 பேர் 3 பேர் மேலே போட்டிருக்க புகைப்படத்தை தவிர கீழே கூட நான் பார்த்ததே இல்லை. சும்மா அந்த அலைபேசியில் புகைப்படத்தை போட்டு சும்மா எவ்வளோ நாளைக்கு மக்களை ஏமாற்றுவீங்க நீங்கள்? அதை போய் எதுக்கு இருந்தாலும் பேசுகிறத போய் நின்று கேட்குறீன்னு தெரியலை. அது ஒரு 50-100 பேராக என்ன நின்றுப்பாகல பொழுதுல நின்று அது வேணான்றேன். இவர் ஒரு பைத்தியக்காரன் கற்றுக்கிட்டு சும்மா சுத்த வேஸ்ட்டு. இவர் பேசுகிறது முழுக்க ப்ராடு. நீங்கள் மற்ற ஆள் சொன்னால் நீங்கள் ஏற்றி ஓட்டிடுவீங்க. நான் உங்கள் கூட இருந்ததுனால சொல்கிறேன். உங்கள் கட்சிக்காரனுக்கு உள்ளே இருக்கவனுக்கு என்ன தெரியும், வழி தெரியும். நான் பேசுகிறது உண்மையாக பொய்யா இருந்தால் என்கிட்ட கேட்கட்டும், யாராக இருந்தாலும். நீங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறதுல உண்மையாக இருக்குன்னு சொல்லுங்கள். கட்சிக்காரன் நீங்கள் உங்கள் சொந்த கட்சிக்காரனுக்கும் சொந்த மாவட்ட செயலாளருக்கு உண்மையாக இல்லாதவன் இன்றைக்கி திமுகவில் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டாலாக தான் இருக்கும். ஒரு 40 அமைச்சரில் கிட்டத்தட்ட 20 அமைச்சர் துறைமுறைகள்லாம் இன்றைக்கி இருக்கா. நீங்கள் சொல்லி வயதானாலாம் அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டாளுங்க. இன்றைக்கி உங்கள் கூட கஷ்டப்பட்டவை இப்போயே இல்லையே. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து நீங்கள் அப்புறம் இருக்கிறது அப்புறம் இப்போயே இல்லையே. நீங்கள் இப்போயே எவன் பேர் தெரிஞ்சிடக்கூடாது, அவன் பேர் தெரிஞ்சிடக்கூடாது. எவன் பேரையாவது சொல்லிக்கிட்டீங்க கொண்டு வரீங்களா? அவன் கொஞ்சம் வளர்கிற மாதிரி தான் அவனை தூக்கி மாத்திரம் அங்கிட்டு. இதெல்லாம் என்ன இதெல்லாம் கட்சி வச்சு நடத்தல கம்மி. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே 15 கட்சி 20 கட்சி இருந்தாலும் கூட 20 கட்சி தலைமையில் மிகவும் ப்ராடு போலி உண்மை இல்லாத ஒரே அலசியமான் தான். நான் வார்த்தைக்கு சொல்லலை, இது சத்தியம் விட்டு மாவீரர்கள் மேலே சொல்கிறேன். என் தலைவன் பிரபார் மேலே நினச்சி சொல்கிறேன். ஒருத்தரோட இறப்பில் தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனான்ட்டு. நீங்கள் சீமானோட இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எதிர்காலத்தில் எப்படி இருக்காருன்ட்டு. ஐயா அப்துல் கலாம்லாம் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இறந்தார். ஏன் நல்லவேன்றதுனால. நீங்கள் சும்மா மேடையில் சும்மா நட்டிக்கிறது போய் கையத்துக்கு இப்படி இவங்க அப்படியே வர சீமான் பேசுகிற ஐயோ லூஸ் மனநலம் பாதிக்கப்பட்டது. ஒரு கூப்பிட்றாரு, வாங்க நீங்கள் வாங்க இங்கே நம்ம பேசி பார்ப்போம்னு சொல்லி பேசுங்க. நீங்கள் கேட்க வேண்டியதானே, அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான், நம்மளை கூப்பிட்டு வாங்க பக்கத்தில் மேலே விட்டு பேசி பார்ப்போம். எனக்கு இப்போ குடும்பம் குட்டினா ஆகிப்போச்சு. அதனால் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். சில இதுகள் நம்ம வார்த்தைகளையும் விட்டுறக்கூடாது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது டோல்கேட்டில் 150 போலீஸ் இருக்க இடத்துல இறங்கி அடித்து டோல்கேட் அடிச்சுட்டு சிறையில் போயிருந்தேன். அதனால உங்களுக்கு தெரியும். சீமான் தாக்கப்பட்டாருன்னொன்னே 8 நாள் சிறையிலே இருந்திருக்கேன்.
8 நாள் இந்த கட்சிக்காண்டி பட்னியாக கிடந்திருக்கேன். எண்ணற்ற போராட்டங்களை எண்ணற்ற வழக்குகளை சந்திச்சிருக்கேன். ரயில் மறியல், அந்த பீர் பேட்டரிக்கு எத்தனை ட்ரிப்பு போட்டு சரி பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பற்றி பேசுவீங்களா? வந்து இங்கே பேசுங்க. பீர் பேட்டரி அந்த இதுக்கு எதையா ஒன்று சொல்லுங்கள் மக்களுக்கு. இது இப்போ வந்து அதை போட்டு அதை பேசு, ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருப்பீங்களா? நாங்கள் பேசிக்கிட்டு போயிருப்போம், நீங்கள் எங்கிட்ட வேண்டாம் பேசி வேண்டாம் காசு வாங்கிட்டு போயிடுறது. அதை பேசுகிற சரியாக இருக்கணும். இன்றைக்கி அதிமுக இத்தனை வருஷம் ஆண்ட கட்சினா அவன்கிட்ட இல்லாத காசு உங்கள்கிட்ட எப்படி வந்துச்சு? அவன் கூட்டம் நடத்துறது கூட திணறானே. இத்தனை வருஷம் ஆண்டவன் கூட இவ்வளோ கொடி கட்டல உங்களுக்கு எதுக்கு? ஏன்னா உங்களோட காசு நீங்கள் பிச்சை எடுக்கிறீன்ற காசு அது வெளிநாட்டில் இருக்க அண்ணன் கூட்டம் பண்ணுவோன்னா இங்கேருந்து எல்லாம் வசூல் பண்ணி காசுகள் அனுப்பி ஆளுக்கு 10,000 20,000 சொல்லி அந்த கூட்டத்துக்கு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னா 20 லட்ச ரூபா வசூல் பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் கொடுக்க உள்ள ஆள் இல்லை. இப்போ தான் ஏமாறுறதுக்கு நிறையா இருக்குல்ல. உட்காந்துருக்கு யார் உண்மையாக இருக்கா? யாரை சொல்லுங்கள், உண்மையை நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். சீமான் உண்மையாக இருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். கட்சியில் இருக்காரு சொல்லுங்கள், மற்ற ஆள் இருக்கட்டும். வாங்க விவாதிப்போம். ஏதாவது ஒரு வலைதளத்தில் வாங்க உட்காந்து பேசி பார்ப்போம். உங்கள் கட்சியில் இருக்கிற தம்பியில் கூட சொல்லுங்கள், நீங்கள் விளையாடலாம் கூட. அதனால் நிறைய பேசினா அசிங்கப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா எங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னா அந்த கட்சிக்கு கடந்தனால வலிக்குது, எங்களுக்கு அதனால வலிக்குது. என்னடா இப்படி அந்த எப்படி தெருவா தெரிஞ்சு அழைச்சவனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி நான் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னா நாங்கள் அலைஞ்சோம், நாங்கள் விதை போட்டோம். இன்றைக்கி உதயநிதி முதலமைச்சர் ஆகிறது, அவர் ஆயிடுவார், முதலமைச்சர் ஆவார். அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நீங்கள் உங்கள் அப்பாட்ட கேட்கணும். அவங்க தாத்தா கலைஞர் அவர் தெருவா திரிஞ்சு கட்சியை வளர்த்த மாதிரி, அவங்க அப்பா அவர் ஐயா ஸ்டாலின் கட்சி வளர்த்த மாதிரி உங்கள் அப்பாட்ட போய் நீ காங்கிரஸ்லேயே இருந்த நீ அப்பா கலைஞர் மாதிரி வரல, நீ அண்ணாத்தோட போய் நீ இருந்தீங்கன்னா உனக்கு பின்னாடி நான் வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்கள் ஒரு தூசி கூட கஷ்டப்பட மாட்டீங்க. கூட்டத்துக்கு வசூல் இருக்காது, அங்கே படுத்துட்டு அவங்க போய் ஒரு தொண்டருங்க வீட்டில் சாப்பிட. நீங்கள் எந்த தொண்டர் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் கூட உங்களுக்கு தனியாக மண்டபத்துக்கு வரணும். அந்த கல்யாண வரிசையில் உட்காந்து சாப்பிட மாட்டார் இவர், அந்த வந்தியில் சாப்பிட மாட்டாங்க. லாட்ஜுக்கு உடனே உங்களுக்கு தனியாக கொண்டு வந்து என் கல்யாணத்துக்கு அப்படி தானே கொடுத்துட்டோம். என் கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் நீங்கள் வந்தியே இல்லை. என் கல்யாணத்துக்கு நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டிய? முத்துமாவெல்லாமே சாப்பிட்டியா? ஏன் மண்டபத்தில் உட்காந்து ஏன் எல்லாத்தையும் மக்களோட சாப்பிட முடியாது? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள். சும்மா பேசுகிறோம்ட்டு பேசாதீங்கண்ணே. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் யார் வந்து நில்லுங்கண்ணே. நின்று உங்களுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தொகுதியில் நீங்கள் சரியான ஆம்பளை வந்து நின்று போட்டு ஜெயிச்சா தானே ஆக முடியும். யாராக இருந்தாலும் யாரும் சும்மா எழுதி கொடுத்து இன்றைக்கி இவங்க நிதியமைச்சர் ஆகிறாங்க இல்லை, இந்த அம்மா ஆக்கிறாங்கல்ல பிஜேபி, அது மாதிரி நியமனத்தில் யாரும் வரல இல்லை, நியமன அமைச்சராக யாரும் வரல இல்லை. மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி தானே வராங்க. நீங்களும் ஓட்டு தானே வாங்குறீங்க. நில்லுங்க, நின்று பாருங்கள். முடிஞ்ச சிவகங்கையில் நீங்கள் சிவகங்கையில் ஓட்டு தமிழ்நாட்டிலே தான் கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கு. நீங்கள் நில்லுங்க, நீங்கள் நின்று ஜெயிச்சு பாருங்கள். சும்மா வைத்து ஓட்டு இன்னும் எங்களுக்கெல்லாம் நான் சரியான இன்னும் தெருவாக இறங்கி பேசலை. திருமண கூட்டங்கள்லாம் நிச்சயம் நீங்கள்லாம் நின்று சிவகங்கையில் நின்றீங்கன்னா நிச்சயமாக தெருவா அலைஞ்சாது உங்களை யாருன்றதை உங்கள் முகத்தரையே நானே கிழிப்பேன். மற்ற ஆளும் கிழிக்க வேண்டாம், நான் ஒரு ஆள் போதும். நீங்கள் சொல்கிறீங்களா தமிழ் நான் தமிழ் தானே, நீங்கள் சிவகங்கை நானும் சிவகங்கை தானே, இதே வேலுநாச்சியார் மண்ணில் தானே நானும் மறந்தேன். வாங்க, உங்களுக்கு இருக்கிறத விட உங்களுக்கு இருக்க வீர ரோசம் மானம் சூடு சொல்லணும் எங்களுக்கு இருக்கும். வாங்க பேசி பார்ப்போம். நான் உண்மையாக பேசுவேன், நீ நேர்மையான நெஞ்சில் கையை வச்சு பேசுங்க, உண்மைன்னு சொல்லுங்கள். நீங்கள் தலைவனையே போய் சொல்லு, தலைவனையே இப்படி பண்ண அப்படி பண்ணாருன்ட்டு. தலைவர் இருந்திருந்தாலும் உங்களை தான் போட்டு சொல்லியிருப்பார். பிரபாகரன் ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி சீமானு இருந்திருக்கே மாட்டார். ஏன்டா ப்ராடு பேர இங்கே வந்து என்னை சந்தித்தது ஒரு புகைப்படம் தானடா எடுத்த, நான் பேசலை ஆகவேன்னு தலைவர் பேசியிருப்பார். தலைவர் உங்களோட மூப்பு தானே பூசு பேர, நீ என்னடா போய் என்னை ஃபுல்லாலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு தலைவர் உங்களை போட்டு தள்ளியிருப்பாருண்ணே. என்ன நீங்களாம் பேசுகிறது உங்களாம் பற்றி பார்த்துற காலையில் எனக்கு அதை கேட்டுருச்சு, என்னதே பேசியிருக்காருன்னு. ஒரு மக்களுக்கான ஒன்றும் பேசலை. சிலை வைக்கணும், இங்கே வைக்கணும், அங்கே வைக்கணும். இது சிலை வைக்கணும், எல்லாத்துக்கும் சேர்ந்து வைப்பாகல்ல, எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு சிலையாக வச்சுருவோமா? அது ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும், விவசாயத்துக்கு இதை செய்யணும், அதை பண்ணணும், மக்களுக்கு இதில் போகிற இந்த பிரச்சனைகள் இருக்குது, சிவகங்கைக்கு இதை கொண்டு வரணும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும், அதை சொல்லுங்கள். சும்மா போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசுனீங்க? இது என்ன மக்களுக்கான திட்டத்தில் நீங்கள் என்ன பேசுனீங்க? அதை விட்டு இறங்கணுன்னு அப்படியே சும்மா கூட இருக்கவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து என்னத்தையும் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்க ஆளுக்கு அவனோட குணம் தெரிஞ்சிடும். அதனால் உங்களோட பிராடுத்தனா, உங்களோட பயந்த சுபாவம், சும்மா மேடையில் புரட்சி எல்லாமே பேசுகிறது, புரட்சி அதெல்லாம்
இதே டோல்கேட்டில் உங்களுக்கு பிரச்சனை என்னோட நான் இறங்கி அடிச்சுட்டு நான் சிறையில் கிடந்தேன். நீங்கள் பயந்து போய் பிரச்சனை வந்துடும்னு சென்னை போயிருந்தீங்க. சென்னை போய் உங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. கட்சியை வளர்க்கணும்னு நான் ஒட்டினியாக கிடந்தேன். அதனால் எனக்கு வலிக்குது. அது வேதனைகள்லாம் அப்படி இருக்கும்போது இப்படி வளர்த்த கட்சி இப்படி தெரியுது, இப்படி கொடியை ஏற்றணும். இன்றைக்கி கொடியை ஒரு கம்பியை கூட மாற்ற மாட்டுறாங்களே. கலட்டின கம்பியை மாட்ட மாட்டேன், அவுத்த கொடியை மாட்ட மாட்டேன், கிழிஞ்சு தொங்குது. இன்றைக்கி உங்கள் கட்சியிலே இல்லை, ஏன் இருக்கே 200 300 400 கோடிக்கு மேலே வச்சுருக்கனே. ஏன் அந்த புலிக்கொடியை நேச்சோம். உங்களுக்கு உங்கள் நாம் தமிழர் கொடின்னு வச்சுருக்கல, அது புலி பிடிக்கும், தலைவர் பிடிச்ச கொடி புலிக்கொடின்னு. அந்த புலிக்கொடியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை. நிச்சயம் இறந்த மாவீரர்கள் நிச்சயமாக அவங்க தண்டிப்பாங்க. அந்த ஆன்மா கண்டிப்பாக நிச்சயமாக ஒருத்தர் இறந்தாவே பழிவாங்கன்றல. நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் இப்போயே அசிங்கப்பட்டுதேன். அதனால் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வடிவில் கூட அவ்வளோ படங்கள் காமெடியெல்லாம் இல்லை. இணையம் ஃபுல்லாமே சீமான் காமெடி தான். டெய்லி பார்த்தா நல்லா சிரிக்க உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது. பேச்ச உண்மையாக பேசுங்க, இல்லைன்னா கட்சியை கலைச்சிட்டு மற்ற வேணா நிம்மதியாக இருப்பேன். அதிகாரத்துக்கு ஒன்றும் வார மாதிரி இருந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்ட்டு கட்சியை வளர்த்து அதிகாரத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கான இந்த பேச்சு, இந்த பொய் பிராடு, கட்சியில் இருக்க எல்லாத்தையும் விரட்டி விட்டு இப்படி அதிகாரத்துக்கு வரும். இப்போ நீங்கள் மேடை ஓடுறதுக்கு 4 பேர் வேணும்ல, பொறுப்பாளர் வேணும்ல. எல்லாரும் போயிட்டேன் அடுத்த 4 பேர் வந்துடுறேன் அந்த இடத்துக்கு. வந்துடுறேன் பிடிக்கிறதுக்கு. இழிச்சா பயிலுக்கு நாங்கள் கிடைக்கிறோம்ல, அவள் தெரியலாமல் இருந்துருதில்ல. சில பேர் இழிச்சா பையனாலும் ஆனால் எங்களுக்கு எல்லாம் தப்புன்னு தெரியுதுனே, வேறு என்னென்ன பண்ணுறது. வெளியே போயிட்டா திட்டுவாங்க. நிம்மதியாகவும் இருங்கன்றேன். இவர்கிட்ட இந்த அண்ணன்ட்ட இருக்கிறதுக்கு நீங்கள் நிம்மதியாகவும் இருங்க. சும்மா பெத்து ஓட்டு ப்ராடு முழுக்க ப்ராடு. அவர் பேசுகிறது எதுக்குமே உண்மையாக இருந்ததில்லை. அவன் கட்சிக்காரனுக்கு உழைக்கிறவனுக்கு உண்மையாக இல்லாதவன் எப்படி இந்த இனத்துக்கு உண்மையாக இருப்பான்? அதை மாத்திரம் நினச்சி பார்த்து இன்னுமே அவருக்கு போடுற ஓட்டு நீங்கள் நோட்டாக்கு போடுற ஓட்டு தான். நோட்டாக்கு போட்டால் எப்படி பயன்படாதோ அது மாதிரி சீமானுக்கு போடுற ஓட்டும் பயன்படாது. அதனால் 2026 அவர் ஒன்று கூட ஜெயிக்க போகிறதில்ல. சுழியம்தான். அவருக்கு ஜெயிக்கணும் நோக்கமும் இல்லை. அவர்கிட்டே வசூல் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எதுலேயுமே இல்லாமல் இன்றைக்கி 500 கோடிக்கு மேலே செத்து வச்சுருக்காரு. 500 கோடியிலேருந்து 1000 கோடி. ஊட்டி, கொடைக்கானல், இங்கிட்டு காளையார்வேல், இங்கிட்டு மதுரை 4 வழிச்சாலைகள் பக்கத்துலலாம் ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டிருக்காரு. ஏது எங்கே படம் எடுத்து சம்பாதிச்சாரா? இன்றைக்கி வரை அந்த மாயனி குடும்பத்தை அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரே நேற்று பேசும்போது சொல்கிறார், இவ்வளோதான் பேசிட்டு இறங்குவேன், நீ மாயனி குடும்பத்தில் அடிச்சேன்னு. ஏன் அதுக்கு எங்கிட்டு உங்களுக்கு படம் அடிச்சில்லை? அது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த படம் எடுத்தவன் நல்லவன், அதில் நீங்கள் ஒட்டிக்கிட்டியே. நீங்கள் எதுக்குமே உங்கள் தாய் தான் பண்ணிக்கிட்டு நீங்கள் உண்மையாக இருந்திருக்கு சொல்லுங்கள், நெஞ்சில் கையை வச்சு. இதெல்லாம் சொன்னால் அது ஏன்னா எங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். பேசாமல் கடந்து போய்கிட்டே இருக்கோம். திருப்பி நீங்கள் ஒன்று பேசும்போது அதை நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களோட கடமை. நிச்சயம் உங்களை வீழ்த்துவோம். இதே இப்போ தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வாங்கச்சில்ல சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. இன்னும் எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் தமிழ்நாட்டிலே கம்மியாக வாங்குகிற தொகுதி சிவகங்கை தொகுதியாக நாங்கள் மாற்றுவேன். நிச்சயம் அது எங்களுக்கு தெரியும். அது எந்த காலத்தில் அது செய்யும்போது கொள்ளும்போது நிச்சயமாக தெருவாக அலைஞ்சாது கூட இந்த தொகுதி உங்களை யாருன்றதை அடையாளப்படுத்தும். அதுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கிறீங்க. இப்படியும் இல்லை, என்ன நாங்கள் வீழ்த்துறது அதிமுக திமுக வேணாம். உங்களை வீழ்த்துறதுக்கு திமுகலாம் தேவையில்லை. உங்களை கட்சியை விட்டு விலகி நிற்கிற பாருங்கள் எண்ணற்ற தம்பிகள், உழைச்ச தம்பிகள். நாங்கள் போதும். நாங்கள் எப்படி வளர்த்தோம்னு தெரியும், உங்களை எப்படி வீழ்த்தணுன்றது எங்கள் வீழ்த்துவோம்ன்றது தெரியும். நாங்கள் தெருவாக உங்களை தண்டவாளத்தை சொல்லுவோம். நீங்கள் அந்த விஜயலட்சுமி மத்தியாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்களா? அதுகிட்ட காசு வாங்கி தான் நீங்கள் கரண்ட் பிள்ளை கட்டினீங்க ஆரம்பத்தில் அலுவலகத்துக்கு. அதெல்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த அத்தாச்சி கத்திட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆளுக்கு, உங்கள் கூட இருந்தவங்களுக்கு, நம்பிக்கையாக இருந்தவங்களுக்கு உண்மையாக இருங்க. அப்புறம் இனத்துக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுக்கு வரலாம். உங்களை பற்றி பேசினா காலையில் சாப்பிடாமல் கொள்ளாமல் உட்காந்துட்டு காலையில் வெறும் வயத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களை பேசிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ வலிக்குது, வேதனையாக இருக்குது.